ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? 2015 ரிலீஸ் ஆன இன்டு த பேட்லேண்ட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வெறித்தனமான சீரீஸ் தான். அதுவும் ஃபுல் சீசனையும் ஒரே வீடியோல கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு கதை. அதாவது ஒன்லைனர் என்னன்னா, ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல நடந்த ஒரு இயற்கை பேரழிவுல கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த உலகத்துல அழிஞ்சு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர்த்த தவிர. சிவிலைசேஷனும் மொத்தமா அழிஞ்சிடுச்சு. ஸோ இதனால மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லாம எதுவுமே இல்லாம அந்த காலத்து முறைப்படி தனித்தனி பகுதியா பிரிச்சு அதை ரூல் பண்ணி வாழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் பேட்லேண்ட். இப்படி இருக்க அந்த பேட்லேண்டை தாண்டி வெளியில போனா இன்னுமே அழியாத ரொம்பவே அட்வான்ஸ்டான சேஃபான சிட்டி இருக்குதுன்ற மாதிரி அங்க இருக்கிற கொஞ்சம் தலைவர்களுக்கு தெரிய வருது. ஆனா அது கற்பனை உலகம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையா? அப்படிப்பட்ட ஒரு சிட்டி இருக்குதா? இங்க இருக்கிறவங்களால பேட்லேண்டை விட்டு வெளியில போக முடிஞ்சுதா? அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கதை எப்ப ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, ஃபியூச்சர்ல இயற்கை பேரழிவுல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அதனாலயே இந்த சிவிலைசேஷன் எல்லாமே மொத்தமா போயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எந்த ஒரு ரிசோர்ஸும் கிடையாது. அதனாலயே அந்த பேரழிவுல தப்பிச்ச மிச்ச மீதி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுக்காகவே கொஞ்சம் ரீஜனா பிரிச்சு அதுல தங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுல கொஞ்சம் எவால்வ் ஆகி இந்த சொசைட்டி மாதிரிலாம் அமைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது சில இடத்துல இந்த க்ரூட் ஆயில் கிடைக்கும், சில இடத்துல தானியங்கள் கிடைக்கும், அப்படின்னு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதோ அந்த ரிசோர்ஸை தனித்தனியா பிரிச்சு அந்த இடத்த அவங்க ரூல் பண்ணி வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுலயே நார்த் அமெரிக்கா இருக்கு இல்லையா? ஸோ அந்த நார்த் அமெரிக்காவை பேட்லேண்டுன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த பேட்லேண்டுக்குள்ள மொத்தம் 7 ரீஜன் இருக்குது. ஸோ 7 டிஃப்ரெண்டான ரிசோர்ஸை வந்து அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது 7 தலைவர்கள் அவங்களுடைய இடத்த வந்து பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரி. ஸோ இதனாலேயே அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக அந்த தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிளிப்பர்ஸ்னு சொல்லப்படுற திறமையான வீரர்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நமக்குன்னு ஆர்மி இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய இடத்த பாதுகாக்கிறதுக்காக இங்க வந்து கிளிப்பர்ஸ்னு சொல்லப்படுறவங்கள ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் வச்சு எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஸ்கில்ஸையும் அவங்க கத்துப்பாங்க. ஆனா கன்ஸை மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப எந்த வாழ்க்கை முறைக்கு போயிருக்காங்கன்னா, இந்த பழங்காலத்து வாழ்க்கை முறையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அது போக மக்கள் தொகையும் ரொம்பவே கம்மி தானே. ஸோ கன்னை யூஸ் பண்ணா கண்டிப்பா நிறைய மரணம் விழுந்துரும். அதனால கன்னை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த இடத்தோடைய ரூலு. கட் பண்ண அந்த கதையோடைய ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேரு சன்னி. ஸோ ஹீரோ யாருன்னா, நான் ஆர்மின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்தோடைய காவல்காரன் தான் இந்த கதையோடைய ஹீரோ. அவன் அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அப்படியே வேகமா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக்கை பார்த்ததுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா அந்த ட்ரக் வந்து அப்படியே சரிஞ்சு கிடக்குது. அது பக்கத்திலேயே நிறைய டெட் பாடி இருக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வர அங்க பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலியை கலட்டிட்டு யாரோ போன மாதிரி தெரியவும், அப்படின்னா இங்க இருந்து யாரோ தப்பிச்சு போயிருக்காங்க, இல்லைன்னா யாரையோ கடத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவனுடைய இந்த ஸ்பை கிளாஸஸ் எடுத்து அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தூரத்துல ஒரு இடத்துல புகை வர்ற மாதிரி தெரியவும், அப்படின்னா அங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு போறான். அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு அப்படியே தக்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி வர வழியில நான் ஒரு ட்ரக்கை பார்த்தேன், அது கவுந்து கிடந்துச்சு, அதுவும் அது எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்குது, ஸோ அது எங்க இடத்த சேர்ந்தது, அதனால அங்க இருந்து நீங்க ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா மரியாதையை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னதும். ஆனா அங்க இருந்த அந்த தக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தம்பி யார் நீ, எங்களுக்குலாம் அதை பத்தி தெரியாது, இடத்த காலி பண்ண அப்படின்னதும் நம்ம ஹீரோ சைட்ல பாக்குறேன் ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது சீக்கிரட்டா இருக்கவும், அது என்ன பெட்டி, அதை ஓபன் பண்ணி காமிங்க, அப்பதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ஃபைட்டர் ஆச்சு. ஸோ எல்லா வித்தைகளையும் கரைச்சி குடிச்சவன்ல, அதனால அவன் அடிக்க வர ஒரு அடி கூட நம்ம ஹீரோ மேல படல, அவனை ஈஸியாவும் அடிச்சு போட்டுடுறான். ஸோ இதை பார்த்த மத்த எல்லாருமே மிரண்டு போய் வேகமா ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஆனா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அடிச்சு நொறுக்கிடுறான். அப்புறமா கடைசியா அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து ஒரு டீனேஜர் எந்திரிக்கிறான். அவனுடைய பேர் வந்து எம்கே. ஸோ அவன் என்ன பண்றான்னா, ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை ஈஸியா பிடிச்சி நாக் பண்ணிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த எம்கே வந்து கண்முழிக்கிறான். கண்முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, எல்லா டெட் பாடிஸையும் பாத்தீங்கன்னா புதைச்சிட்டு இருக்க. அப்பதான் இந்த எம்கே வந்து ஒரு இதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பக்கத்து பகுதியை சேர்ந்த ஒருத்தங்க தான் என்ன கடத்த ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த நார்த் அமெரிக்காவை 7 ரீஜனா பிரிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 7 ரீஜனுக்கும் நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹீரோ இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரீஜன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த எம்கே என்ன சொல்றானா, இந்த மாதிரி இந்த செகண்ட் ரீஜன் இருக்குல்ல, அந்த 2வது ரீஜனை சேர்ந்தவங்க தான் என்ன கடத்த ட்ரை பண்ணாங்க, ஆனா நீங்க எப்படியோ வந்து என்ன காப்பாத்திட்டீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த டீனேஜரை பத்திலாம் கவலை கிடையாது. சரி, நம்ம ரீஜனுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்த ரீஜனுக்குன்னே ஒரு தனி கோட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து இவங்களே பில்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய கண்டெய்னர்லாம் வச்சு. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஸோ உள்ள வந்ததுமே நிறைய பேர் வந்து ஃபைட்டரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல இந்த ரீஜனுடைய தலைவரையும் காமிக்கிறாங்க. இந்த தாடி வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் இந்த இடத்துடைய ஹெட். ஸோ அவனுடைய மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி மதத்தை யாருமே நம்பாதீங்க, அதெல்லாம் போலியானது,
நான் தான் உங்களுக்கு எல்லாமே தருவேன், கடவுள் தரமாட்டாங்க, ஸோ நீங்க என்னதான் பெரிய தலைவரா நினைக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லார்கிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படி சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஹீரோவையும் பக்கத்துல கூப்பிட்டு அவனுடைய சட்டையை கழட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் கலட்டுறான். அவனுடைய பின்னாடி பயங்கரமான டேட்டூஸ்லாம் இருக்குது. ஸோ இவன் எத்தனை பேரை கொலை பண்றானோ அத்தனை டேட்டூ வந்து போட்டுப்பான் போல. ஸோ இந்த மாதிரி அந்த மக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தது அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோ இந்த எம்கேவை பத்தி இந்த தலைவர்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி 2வது ரீஜனை சேர்ந்தவங்க இவனை கடத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த வண்டி வந்து நம்ம ரீஜனை கிராஸ் பண்ணி போகும்போது அதுல கவுந்து கிடந்துச்சு. ஸோ நான் தான் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஸோ எதுக்கு இந்த பையனை அந்த 2வது ரீஜனுடைய தலைவி வந்து கடத்த ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னதும் இந்த தலைவருக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, நம்ம அப்படின்னா அந்த 2வது ரீஜன் கூட போருக்கு போலாம், அவங்க அட்டாக் பண்ணலாம், இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறான். ஆனா தலைவரும் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது வேண்டாம், எதுக்கு இந்த பையனை கடத்த ட்ரை பண்ணாங்க அப்படி இந்த பையன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்காங்கன்றது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால இந்த பையனை நம்ம கூடவே வச்சுக்கலான்ற மாதிரி இந்த எம்கேவை மத்தவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுமே அங்க ஒரு திமிரு பிடிச்ச பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம எம்கேவை பார்த்ததுமே அவனுடைய கழுத்துல இருந்த ஒரு நெக்லஸை பிடிங்கி எடுத்துட்டு நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி திமிரா பேச உடனே எம்கேவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வேகமா அந்த திமிரு பிடிச்ச மேல ஏறி விழுந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு அந்த நெக்லஸையும் பாத்தீங்கன்னா வாங்கி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு சிம்பிள் இருக்குது. அதாவது இந்த பெரிய சிட்டி மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கவும் அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே மாதிரி சிம்பிள் இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ வச்சிருக்கான் போல. அதை எடுத்துட்டு வேகமா அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போக இதை வந்து அந்த தலைவருடைய பையன் பாத்துறான். ஏன் இவன் இப்படி பதறி போறான், அப்படி என்ன இருக்குது அதுல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க அதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவன் கிட்ட இருக்கிற ஒரு காம்பஸ் எடுக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா இந்த டாலர்ல இருக்கிற அதே சிம்பிள் அதுலயும் இருக்குது. அப்பதான் இவன் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். சின்ன வயசா இருக்கும்போது ஒரு செத்து போன சின்ன குழந்தையுடைய கையில வந்து இந்த காம்பஸ் இருந்திருக்கும். அதை தான் நம்ம ஹீரோ வந்து எடுத்திருந்திருப்பான். இதை எப்படியா ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த தலைவருடைய பையன் வரா. வந்து ஏப்பா நீ அந்த எம்கே கிட்ட இருந்து ஒரு நெக்லஸ் எடுத்துட்டு வந்தல, அது எங்க, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜுக்கு வரான். அந்த வில்லேஜ்ல தான் நம்ம ஹீரோவுடைய லவ்வர் பொண்ணு இருப்பா. சோ அவ தான் இந்த கதையோடைய ஹீரோயின் மாதிரி. சோ ஹீரோயின் வந்து என்னவா இருப்பாங்கன்னா டாக்டரா இருப்பாங்க. அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இவ தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பா. இப்படி இருக்க ஹீரோவை பார்த்ததுமே 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றதுனால ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. அது போக ஹீரோவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஹீரோயின் தான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறாங்க. சோ இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸை சொல்றாங்க. இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சந்தோஷம் அடைவான்னு பார்த்தா ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த இடத்துல குழந்தை பெத்துக்கிறதுன்றது அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது போல. அதனால நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னதும் ஸோ ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நமக்கு குழந்தை வேணும், இந்த பேட்லேண்டை தாண்டி வெளியில போனா வெளியில சேஃபா ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அங்க போயிட்டா நம்ம சேஃபா குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. ஸோ அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டான். அப்படியே சீன் கட் பண்ண இந்த சைடு நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு யார் வரானா, ஒரு திமிரு பிடிச்ச பையன் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம எம்கேவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா காலையில எம்கே வந்து இவனை போட்டு அடிச்சிட்டான் இல்லையா, அதனால பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ எம்கேவை அடிச்சு அவனுடைய வாயில வேகமா குத்திட அதனால எம்கேக்கு வந்து ரத்தம் வருது. ஸோ அப்படி ரத்தம் வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த எம்கேவுடைய கண்ணு வந்து வேற மாதிரி மாறுது. அப்படியே கருப்பு கலர்ல மாறி வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். வேகமா மூவ் பண்ணி அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த மாதிரி தெரியல. இந்த திமிரு பிடிச்சவனை போட்டு அடிச்சு ஒரு கண்ணாடியை உடைச்சு பறக்க விட்டு அதோடைய ஒரு துண்டை எடுத்து இந்த திமிரு பிடிச்சவனுடைய கண்ணிலேயே வீசிட அவன் அப்படியே கதறான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து இந்த எம்கே உடைய கண்ணை பார்த்துட, ஆனா ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணதுனால அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். ஸோ யாருமே இதை பாத்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ சேஃபா அவனை தூக்கிட்டு அவனுடைய இடத்துக்கு வந்து இந்த எம்கேவை போட்டுட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இந்த எம்கேவும் கண் முழிக்கிறான். ஸோ முழிச்சதுமே இவன் என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து ரத்தம் ப்ளீட் ஆனா வெளியாகும், ஆனா இது எப்படி வருது, ஏன் வருது அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நானும் என்னுடைய அம்மாவும் இதை எப்படியாவது சரி பண்ணிடலான்றதுக்காக தான் நிறைய இடம் வந்து ஓட ஆரம்பிச்சோம். ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன கடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க தான் என்னையும் என்னுடைய அம்மாவையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனுடைய அந்த காம்பஸ் எடுத்து இதுல இருக்கிற சிம்பிள் உன்னுடைய அந்த நெக்லஸ்ல இருந்துச்சு, ஸோ இது என்னது அப்படின்னும் போது இதுதான் என்னுடைய இடத்தோடைய சிம்பிள், என்னுடைய இடம் இந்த பேட்லேண்ட் இருக்குல்ல, இந்த பேட்லேண்டை விட்டு வெளியில இருக்குது, அது ஒரு சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். ஆனா இந்த எம்கே என்ன கேட்கறானா, எனக்கு என்னுடைய நெக்லஸ் வேணும், அது எங்க இருக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது அது அந்த தலைவருடைய பையன் எடுத்துட்டு போயிட்டான், அவனுடைய வீட்டுல தான் இருக்கும், ஸோ அங்க போய் எடுக்கலாம் ட்ரை பண்ணாத, ரொம்ப ஆபத்து, சரி இப்போ உன்னுடைய இடத்துக்கு போய் அங்க போய் தூங்கு போன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, இந்த பேட்லேண்டை தாண்டி வெளியில போனா சேஃபான ஒரு இடம் இருக்கு, அது பெரிய சிட்டியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோயின் கிட்ட இதை பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய இடத்துக்கு வரான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, கதவை திறக்காம சரி அப்புறமா பேசிக்கலாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அங்கிருந்து மறுபடியும் அவனுடைய இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. ஆனா ஹீரோ ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா, அதனால அங்க வந்த எல்லாத்தையுமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கார் மேலாம் ஏறி பறந்து பறந்து சண்டை போட்டு அங்க இருந்த எல்லாத்தையுமே தோக்கடிக்க அந்த டைம்ல ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்குள்ள இருந்து விடோன்னு சொல்லப்படுற ஒரு தலைவி வந்து இறங்குறாங்க. சோ இது யாருன்னா ரீஜியன் 2 உடைய தலைவி இவங்க தான். சோ இவங்க தான் அந்த எம்கே வந்து கடத்த ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி எம்கே எனக்கு சொந்தமானவன், ஒழுங்கு மரியாதையா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான். அதனால அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட அப்படியே சீன் கட் பண்ணா அந்த சைடு எம்கே காமிக்கிறாங்க. அவன் எங்க இருக்கானா அந்த தலைவருடைய பையனுடைய ரூம்ல தான் இருக்கிறான். சோ ஹீரோ வந்து அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அங்க போய் எப்படியாவது நம்மளுடைய நெக்லஸ் எடுத்துலான்ற மாதிரி ட்ரை பண்ணி இருப்பான் போல. அதே மாதிரி அவனுடைய நெக்லஸையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா தலைவருடைய பையன் கிட்ட மாட்டிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ரூமுக்கு வந்து நெக்லஸ் ஆட்டை போட நினைச்சிருப்பேன், உனக்கு மரண தண்டனை தான்டா அப்படின்னு சொல்லி ஜெயில அடைக்க சொல்லிட்டான். சோ இது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்ததுமே ஜெயிலுக்கு போய் அந்த எம்கே மீட் பண்றான். சோ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் தான் அங்க போக கூடாதுன்னு சொன்னேன்னும் போது, இங்க பாருங்க என்னுடைய அம்மாவுடைய ஞாபகமா என்கிட்ட அந்த ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதையும் அவன் எடுத்துக்கிட்டானா எப்படி என்னால விட முடியும், எங்க அம்மாவை நான் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேச. சோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் சரி ஓகே நாளைக்கு வரைக்கும் நீ இங்க இருந்தியானா உன்னை கொண்டுருவாங்க, அதனால நான் உன்னை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு, இந்த ரீஜியன் பக்கமே வந்துடாத, வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட்டு இந்த ரீஜியன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கும் அது வழியா அனுப்பி விட்டுறான். அதே சமயத்துல இந்த சைட் தலைவருடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்பவே மோசமானவன் போல. இப்ப கூட யாரு கூட க்ளோஸா இருக்கானா அவனுடைய அப்பாவுடைய 3வது மனைவி கூட க்ளோஸா இருக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு பாரை காமிக்கிறாங்க. அந்த பாருக்கு 2வது ரீஜியனுடைய தலைவியான இந்த விடோ இருக்கா இல்லையா, அவ வரா. சோ அங்கதான் இதுக்கு முன்னாடி இவ கூட வேலை பார்த்த ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனை மீட் பண்ணி பேசலான்னு வந்தா, ஆனா அவன் பாத்தீங்கன்னா டக்குன்னு பொருள் எடுத்து இவளை போட ட்ரை பண்றான். ஆனா இவ பெரிய உசார் கை போல அதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு, இங்க பாரு உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச உட்காரும் போது அப்படியே சைட்ல பாக்குறா. பார்த்தா இவளை கொல்றதுக்காக நிறைய அசசின் வந்து வந்திருக்காங்க போல. அதுலயும் ஒருத்தன் ஏதோ ஒண்ணு தூக்கி எறிய டக்குன்னு இவ நகர்ந்து அதை வந்து இந்த ஏஜென்ட் மேல திருப்பி விட்டுறா. அதனால அவன் செத்து போறான். அது போக இவளை அட்டாக் பண்ண வந்து அசசின் எல்லாருமே பாத்தீங்கன்னா உடனே இவளை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவ ஒன்னும் சாதாரணமான தலைவி கிடையாது போல, பறந்து பறந்து அட்டாக் பண்றா. ரொம்பவே பயங்கரமா சண்டை போடுறா. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு கடைசியில ஒருத்தனை மட்டும் மிச்சம் வச்சு, உண்மையை சொல்லு யார் உங்களை அனுப்புனா, யாரு என்ன கொலை பண்றதுக்கு அனுப்புனா அப்படின்னு போது அவன் என்ன சொல்றான்னா, என்ன விட்டுருங்க, உங்களை கொலை பண்ண அனுப்புனது ஃபர்ஸ்ட் ரீஜனுடைய தலைவருடைய பையன் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட. இருந்தாலும் இவ பாத்தீங்கன்னா அவனை கொலை பண்ணிடுறா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எம்கேவை தான் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரீஜன்ல இருந்து தப்பிச்சிட்டான் இல்லையா, தப்பிச்சு காட்டு வழியா வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஜெயில காணோம்னு சொல்லி இவனை தேட ஆரம்பிச்சிட கூடாது இல்லையா, அதனால ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பில்லர் மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு மேலேயே பட்டர்ஃபிளை சிம்பிள் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இது செகண்ட் ரீஜனுடைய எல்லை கோடா அப்படின்னு பயத்துல மெல்ல அதுக்குள்ள போறான். அந்த டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு டில்டா. பயங்கரமான ஸ்கில் வச்சிருப்பா போல. யார் இந்த பொண்ணு இப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு தலைய கொஞ்சம் தான் திருப்போம். அதுக்குள்ள அந்த பொண்ணு காணாம போயிடுவா. எங்க போனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டில்டா பொண்ணு இவனுடைய பின்னாடி வந்து, யார் நீ, என்ன வேவு பாக்குறியா அப்படின்னு கேட்டதும் இவன் பயந்துகிட்டு, இல்லங்க நான் வெறும் சாதாரணமான ஒரு பையன் தான், கூலிப்படையினால என்னுடைய ஃபேமிலியை இழந்துட்டேன், அதனால இப்ப தனியா தான் இருக்கிறேன், நான் உங்களை வேவுலாம் பார்க்க வரல, நம்புங்க அப்படின்னு போது சோ அந்த டில்டா பொண்ணு பாத்தீங்கன்னா அதை நம்பிடுறா. அதனால இந்த எம்கேவுக்கு சாப்பிடறதுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்குறா. அதே டைம்ல காட்டுக்குள்ள இந்த எம்கேவை தேடி அந்த தலைவருடைய பையனுடைய ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே தான் நம்ம ஹீரோ வரான். சோ ஹீரோ தானே தப்பிக்க விட்டு இருந்திருப்பான், இருந்தாலும் அவன் கூட சும்மாவது தேடணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்க. இந்த சத்தம் வந்து டில்டாவுக்கும் நம்ம எம்கேவுக்கும் கேட்டுருது. உடனே அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு இந்த டில்டா பொண்ணு இந்த ரீஜியன் 2 உடைய ஒரு பெரிய கோட்டைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவை கூட்டிட்டு வரா. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எம்கேவுக்கே தெரியுது இந்த ரீஜியன் 2 உடைய தலைவி வேற யாரும் கிடையாது, அந்த விடோ தான். அந்த விடோவுடைய பொண்ணு தான் இந்த டில்டா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். ஏன்னா இந்த விடோ தானே இவனை வந்து தேடிட்டு இருக்கா. இவ கையில மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு பயத்துல இருக்கும்போது, ஐயோ இவளா, இவகிட்ட மாட்டினா என்னுடைய கதை அவ்வளவுதான் அப்படின்னு பயத்திலேயே இந்த இடத்துக்குள்ள வரான். அதுக்கப்புறம் அங்க அப்படியே குளிச்சிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு விடோவுக்கு தெரிய வந்து அவனை விசாரிக்கிறதுக்காக அந்த தலைவி வந்து வரா. சோ வந்து நம்ம எம்கேவை பார்த்து அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்க, நம்ம எம்கேவும் பாத்தீங்கன்னா பயத்திலே இருக்கான், ஏதாவது கேட்டுருவாளோ அப்படின்ற மாதிரி. சோ இவ இதுக்கு முன்னாடி எம்கேவை ஃபேஸ்க்கு ஃபேஸ் பார்த்தது கிடையாது போல. அதனால அவன் கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு, இந்த மாதிரி நெக்லஸ் போட்டிருந்த ஒரு பையனை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னும் போது இவன் வந்து, ஐயோ நான்லாம் பார்த்தது கிடையாதுங்க, நானே ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஏமாத்திடுறான். அதுக்கப்புறம் இந்த விடோவை மீட் பண்றதுக்காக கூலிப்படை டீமை சேர்ந்த ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த விடோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க நீங்க ஏன் கூட சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்து ரீஜன்
ரீஜன் ஒன்னு சேர்ந்து அந்த தலைவனையும் அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னதும், ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாச்சா அதெல்லாம் கஷ்டம், உங்க கூட சேர்ந்துலாம் எங்களால அவங்கள எதிர்க்க முடியாதுன்னும் போது, சரி ஓகே அப்படின்னா நம்ம ஒரு போட்டு வச்சுக்கலாம், இந்த பக்கத்துல நிக்கால இவ தான் என்னுடைய பொண்ணு, இவ வந்து உங்க 3 பேர்ல யாரு கூடயாவது சண்டை போடட்டும், ஜெயிச்சிட்டா நீங்க வந்து நான் சொல்றதை செய்யணும், என் கூட டீம் அப் ஆகணும் அப்படின்னதும் உடனே அந்த கூலிப்படைகளுடைய தலைவன் என்ன சொல்றானா, அப்படியா, அப்படின்னா இன்னொரு ஆஃபர் என்னன்னா, ஒருவேளை உங்க பொண்ணு தோத்துட்டா அந்த பொண்ணை நாங்களே வச்சுப்போம் பரவாயில்லையா அப்படின்னதும் யோசிக்காமலே இந்த வீடியோ வந்து ஓகே சொல்லிட்டா. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வந்து சண்டை போட வரான், அந்த பொண்ணு வந்து பறந்து பறந்து சண்டை போடுறா, டக்குன்னு அந்த கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தனை ஈஸியா தோக்கடிச்சு அவனுடைய கதையவே முடிச்சிடுறா. இதை சைட்ல இருந்து நம்ம எம்கேவும் பாக்குறான், என்னடா இவா இப்படி சண்டை போடுறாளேன்ற மாதிரி வாயை பழக்க இங்க இந்த கூலிப்படை தலைவர்களும் சரி ஓகே நாங்க வந்து உங்க கூட டீம் அப் பண்ணிக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரீஜனுடைய தலைவரை எதிர்க்கலான்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது விட அவங்களுடைய பொண்ணு கிட்ட, இங்க பாரு நீ புதுசா ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கல்ல, அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, அதனால நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும், அவனை சண்டைக்கு கூப்பிட்டு அவனை அடிச்சு அவனுடைய ரத்தத்தை எடுக்கணும், அப்படி எடுத்தா அவன் ஏதாவது சேஞ்ச் ஆகுறானான்னு பார்க்கணும் அப்படின்னதும் இந்த டில்டா பொண்ணு பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டா. அதனால அடுத்தது நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அடின்னு போட்டு அடிச்சு அவனுடைய ரத்தத்தை எப்படியாவது வர வைக்கலான்னு பாக்குறா. ஆனா நம்ம எம்கே வந்து என்னை விட்டுருங்க, நான் சாதாரண ஒரு பையன், என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, எனக்குன்னு யாருமே இல்ல அப்படி இப்படின்னு ரொம்ப அழுந்து புலம்ப இந்த டில்டா மனசுல, அப்படின்னா அந்த பையன் இவனா இருக்காது அப்படின்னு சொல்லி அவளுடைய கையவே லைட்டா அறுத்து அதோடைய ரத்தத்தை அவனுடைய மூஞ்சில தேய்ச்சி ரத்தம் வந்த மாதிரி நடிச்சுட்டுங்கிறது ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் பாத்தீங்கன்னா ஐயோ வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி போயிட. இதை வந்து அந்த வீடியோ பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்ப உண்மைக்குமே அந்த பையன் இவன் கிடையாது போல அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு ஃபர்ஸ்ட் ரீஜனுடைய தலைவர் இருக்காருல, அவர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு டாக்டரை பாக்குறதுக்காக டாக்டருடைய வீட்டுக்கே போறாரு. சோ இந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயினுடைய சொந்த அப்பா தான். சோ டாக்டரை ரகசியமா மீட் பண்ணி எனக்கு என்ன பிரச்சனை, தலை ரொம்பவே வலிக்குது அப்படின்னும் போது அவரும் பாத்தீங்கன்னா இந்த தலைவரை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, நீங்க இன்னும் கொஞ்சம் மாசம் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட, அவ்வளவுதான். இதை கேட்ட தலைவர் வந்து மிரண்டு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க இதை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது, உங்களுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்ததுமே ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இந்த டாக்டரை வந்து கொலை பண்ணிரு அப்படின்னதும் ஹீரோ வந்து சாக்காகிறான். ஏன் கொலை பண்ணணும், அவங்க தான் நம்மளுக்கு எதுவுமே கெட்டது பண்ணல அப்படின்னதும் இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்துட்டு உள்ள போய் கொடூரமா கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு தீய வச்சிரு சரியா அப்படின்னு சொல்லி எரிக்க சொல்லிட, ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதுபடியே பண்ணிடுறான். சோ இது ஹீரோயினுடைய அப்பா தானே. அதனால அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்க, ஹீரோ தான் வந்து ஆறுதல் படுத்துட்டு இந்த மாதிரி தலைவர் தான் உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணாரு, அவருக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வேற பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னல, நம்ம வந்து குழந்தை பெத்துக்கலாம், இந்த பேட்லேண்டை தாண்டி வெளியில ஏதோ ஒரு சேஃபான அஸ்ரான் சொல்லப்படுற சிட்டி இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அங்க வந்து நான் உன்னை சேஃபா அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றான். அதே டைம்ல இந்த சைடு தலைவருடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் தான் அந்த பொண்ணுங்க வீக்னஸ் சொல்லவனாச்சு. இப்ப கூட என்ன பண்றானா, ஒரு ப்ராஸ்டிடியூட்டை வர வச்சு அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்போது இந்த பொண்ணுடைய பேரு ஏஞ்சலிகா. சோ அவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாலடைஞ்ச ஃபேக்டரி பில்டிங் இருக்குதுல்ல, அதுக்குள்ளதான் கூலிப்படைகளுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, சோ நீங்க போனா அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் போல. இந்த ஏஞ்சலிகா வந்து செகண்ட் ரீஜனுடைய தலைவியான அந்த விடோவுடைய ஆள் போல. அந்த பாலடைஞ்ச ஃபேக்டரிக்கு இந்த தலைவருடைய பையனை வர வச்சு அங்க வச்சு தலைவருடைய பையனை போட்டு தள்ளுறது தான் இவங்களுடைய பிளானு. இப்படி இருக்க இந்த சைடு நம்ம எம்கேவை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா ரகசியமா டில்டாவுடைய ரூம்க்கு வந்து இந்த மாதிரி நாங்க இருந்து போகணும், சோ எனக்கு சீக்கிரட்டா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழி சொல்ல அப்படின்னதும் அந்த டில்டா பண்ணும் சரின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரா. அந்த ஆபீஸ்க்குள்ள ரகசிய பாதை ஏதோ ஒன்று இருக்குது போல. அதை அப்படியே தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கூலிப்படையோடைய தலைவரும் இந்த பொண்ணுடைய அம்மாவான விடவும் வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதானே, இந்த எம்கேவை போட்டு தள்ளிடுவாங்கல்ல தப்பிக்க ட்ரை பண்றான்ற மாதிரி. அதனால இந்த டில்டா வேற வழி இல்லாம டக்குன்னு இந்த எம்கேவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. சோ இதை கரெக்டா அங்க வந்து பார்த்த இந்த விட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதுக்கு தான் இவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி வச்சுட்டு அந்த கூலிப்படை தலைவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பையனை உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க, இவங்க இருக்க கூடாது இந்த ஊர்ல அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட. அந்த கூலிப்படை தலைவரும் பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த விடோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விரிச்ச வலையில தலைவருடைய பையன் விழுந்துட்டான், சோ கண்டிப்பா அவன் அந்த ஃபேக்டரிக்கு வருவான், அங்க வச்சு அவனுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவை கூட்டிட்டு அப்படியே கார்ல ஏற போகும்போது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கிற ஒரு போஸ்டர் எடுத்து பாக்குறாரு. அதுல இவனுடைய மூஞ்சி போட்டு வாண்டட்ன்ற மாதிரி போட்டிருக்குது. வேற ஏதோ ரீஜன்லயும் இவனை தேடுறாங்க போல. உடனே இவனை அடிச்சு காருக்கு டிக்கில போட்டு லாக் பண்ணிட்டான். இந்த சைடு இந்த தலைவருடைய பையனும் நம்ம ஹீரோ எங்க வராங்கன்னா அந்த ஃபேக்டரிக்கு தான் வராங்க. அதான் அந்த ஏஞ்சலிகான்ற பொண்ணு ஃபேக்டரியில நிறைய கூலிப்படைகளுடைய ஆளுங்க ஆயுதத்தெல்லாம்
வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல. அதனால இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. பதிலுக்கு அங்க கூலிப்படைங்களுடைய ஆளுங்க தான் சுத்து போட்டாங்க இவங்கள. அந்த ஏஞ்சலிக்கா ஏமாத்திருக்கான்ற மாதிரி இப்பதான் இவனுக்கே தெரிய வருது. அதுக்குள்ளேயே அந்த தலைவருடைய பையனை கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வர. ஆனா இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறான். அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றான். யாருமே எதிர்பார்க்கல இவன் இப்படி சண்டை போடுவான்ற மாதிரி. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கடைசி செகண்ட்ல இந்த தலைவருடைய பையனையே காப்பாத்துறான். அவன் கிட்டத்தட்ட கழுத்து நெறிஞ்சு சாகவே போயிருந்திருப்பான். இப்படியே காப்பாத்திட்டான். ஆனா அதுக்குள்ள பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவாலையும் இப்ப தாக்கு பிடிக்க முடியல. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா காரோடைய டிக்கில நம்ம எம்கே வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு சீக்கிரட்டான பிளேடு மாதிரி வச்சிருப்பான். அதை கலட்டிட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோடைய கழுத்தை அந்த தலைவன் வந்து நெரிச்சிட்டு இருப்பான். உடனே கத்தி எடுத்து பின்னாடி வழியா போட்டு தள்ளிடுறான். சோ எப்படியோ நம்ம ஹீரோ வந்து இதனால தப்பிச்சிடுறான். சோ உடனே ஹீரோவை பார்த்து இங்க பாருங்க, நான் வந்து இந்த பேட்லேண்ட் எல்லாத்தையுமே தாண்டி என்னுடைய அசுரான்ற அந்த சிட்டிக்கு தான் போறேன், நீங்களும் என் கூட வந்துடுறீங்களா, ஏன்னா எனக்கு அந்த ஊருக்கு போற பாதை தெரியும் அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல என்னால வர முடியாது, ஏன்னா அந்த தலைவர் வந்து என்ன கொலை பண்ணிடுவாரு, ஆனா என்னோட ஹீரோயினை வந்து நீ சேஃபா கூட்டிட்டு போகணும், அதுக்கு நீ என் கூட கொஞ்ச நாள் இரு, நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், அது மூலமா என்னுடைய ஹீரோயினை மட்டும் சேஃபா கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா எம்கேவும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதனால அந்த தலைவருடைய பையன் வந்து இங்க சாக கிடப்பான்ல, அவனை வேக வேகமா மறுபடியும் கோட்டைக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க இந்த தலைவர் பாத்தீங்கன்னா எம்கேவை பார்த்துட்டு இவன் தானே இங்க இருந்து தப்பிச்சு போனா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கவும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, தலைவரை அவனை விட்டுருங்க, அவனால தான் இப்ப நான் உயிர் தப்பிச்சேன், சோ இவனை என்னுடைய அசிஸ்டண்டா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நிறைய ட்ரைனிங் கொடுத்தா இவன் நமக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு போது, இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ வந்து இந்த தலைவருக்கு உண்மையா இருக்கான் இல்லையா, அதனால இந்த எம்கேவை நம்ம ஹீரோ கிட்டே விட்டுறான். அது போக தன்னுடைய பையனுக்கு இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் அந்த விடோ தான். அவன் தானே பிளான் பண்ணி என்னுடைய பையனை அட்டாக் பண்ணி இருக்கிறான், சோ அவன் மேல நம்ம வார் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அந்த செகண்ட் ரீஜனை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து சில சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான் இல்லையா, அவங்களையும் இந்த போரை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்கள ஒரு இடத்துல சேஃபா வச்சுட்டு நீங்க எல்லாருமே நாங்க எப்படி அட்டாக் பண்றோம்ன்ற மாதிரி பாருங்க, இங்க இருந்து யாருமே நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும் அந்த செகண்ட் ரீஜனுக்குள்ள போய் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம எம்கே என்ன பண்றானா, ஹீரோடைய பேச்சை கேட்காம அங்க இருந்து யாருக்கும் தெரியாம ஒரு ஆபீஸ் உண்டு இல்லையா, விடோடைய ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்கு வந்து அங்க இருக்கிற ஒரு புக் எடுத்துக்கிறான். அந்த புக்ல அந்த அசுரான் சொல்லப்படுற சிட்டியோடைய லோகோ இருக்குது. அதை அவன் அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ்க்கு நம்ம டில்டா பொண்ணு ஓடி வரான். அங்கதான் ஒரு சீக்ரெட்டான பேசேஜ் இருக்குல்ல, சோ அந்த வழியா தப்பிச்செல்லாம் ஓடி வர. இதை பார்த்த நம்ம எம்கே வந்து டில்டாவை கூப்பிட, ஆனா அவ நம்ம எம்கே எல்லாம் கண்டுக்காம அவ தப்பிச்சே ஆகணும் இல்லையா, அதனால அந்த வழியா தப்பிச்சு போறான். சோ இப்போ செகண்ட் ரீஜன் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் தப்பிச்சு அந்த சீக்ரெட் பேசேஜ் வழியா உள்ள ஓடிடுறாங்க. இந்த விடோ இருக்கா இல்லையா, அவ மட்டும் இந்த தலைவர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட, ஆனா தலைவர் வந்து ஒரு கட்டத்துல விடோவை தள்ளி விட்டு அவளை கொலை பண்ணலான்னு போகும்போது இவருக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு தான் பிரெயின் டியூமர் இருக்குது இல்லையா, அதனால அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட. இதை யூஸ் பண்ணி அவ இவரை கொலை பண்ண வர, டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே பயந்து அந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு இவளும் பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டான பேசேஜ் வழியா தப்பிச்சு ஓடிடுறா. சோ நம்ம ஹீரோ எப்படியாவது பிடிச்சிடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால பிடிக்க முடியாம போயிருக்கும். அந்த சீக்ரெட்டான பேசேஜ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துல தானே நம்ம எம்கேவும் இருப்பான். அவனை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை ஒரு இடத்துல சேஃபா தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இந்த புக் எடுக்க தான் நான் வந்தேன், இது அந்த சிட்டியை பத்தின புக்கு அப்படின்னதும் நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கி ரகசியமா வச்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய பேச்சை கேட்காம மீறினதுனால உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது மேல நிக்க வச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். இந்த எம்கேவும் பொத்துன்னு கீழே விழுந்து லைட்டா அடிபட்டுருது. சோ இதுதான் தண்டனை போல. அது போக அடுத்தது இந்த எம்கேவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, அதனால வீல் சேர்ல இருக்கிற ஒரு தாத்தாவை மீட் பண்ண வச்சு, இவர் எங்களுடைய ஒரு பழைய ஏஜென்ட், இவர் கூட நீ இப்ப சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னதும் இந்த எம்கேவும் இவர் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா, இவரே வீல் சேர்ல தானே இருக்கிறாரு, நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க, ஆனா அவர் பாத்தீங்கன்னா கையை வச்சு பயங்கரமா சண்டை போட்டு நம்ம எம்கேவை தோக்கடிச்சிட்டாரு. சோ குறைச்சி எடை போட்டுட்டான் போல. அதே டைம்ல இந்த சைட் செகண்ட் ரீஜன்ல தப்பிச்ச அந்த வீடியோ காமிக்கிறாங்க. அவங்க தப்பிச்ச மிச்சம் மீதி எல்லாருமே எங்க போறாங்கன்னா, இவங்க சீக்கிரட்டா அந்த ரீஜன்ல இருக்கிற ஒரு ஷெல்டருக்கு தான் போறாங்க. அப்படி போனதுமே அவளுடைய பொண்ணான இந்த டில்டா கிட்ட, இங்க பாரு நான் ஏஞ்சலிக்காவை தான் இந்த வேலையை முடிக்க அனுப்புனேன், அவ அந்த இடத்துல ஆபத்துல இருப்பா, சோ நீ எப்படியாவது அந்த ஏஞ்சலிக்காவை மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. அதே டைம்ல இந்த சைடு நம்ம தலைவருடைய பையன் பாத்தீங்கன்னா பெட்ல இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. சோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணும் போல, அப்படி பண்ணா மட்டும்தான் அவனால தப்பிக்க முடியும். அதனால நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய உயிரை காப்பாத்திடுறாங்க. அதனால அந்த தலைவருடைய பையன் வந்து கண் முழிச்சிடறான். கண் முழிச்சதுமே உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது, யார் உனக்கு துரோகம் பண்ணது அப்படின்னதுமே, ஏஞ்சலிக்கான ஒரு பொண்ணு கூட நான் பழகும் பொழுதுதான் அந்த பொண்ணு நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா, அவன் அந்த விடோடைய ஆளை சேர்ந்தவ தான் அப்படின்னதும் இந்த தலைவரும் நம்ம ஹீரோ கிட்ட ஏஞ்சலிக்கா யார்
யாருன்றதை கண்டுபிடிச்சு அவளை சீக்கிரமா பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் எம்கேவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஏஞ்சலிக்கா பொண்ணு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோ அந்த எம்கே கிட்ட இங்க பாரு நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறான். இந்த டைம்ல இந்த டில்டா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஞ்சலிக்காவை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா. அதுல இங்க இந்த எம்கேவை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹீரோக்கே ஹெல்ப் பண்ணுவேன், அதுவும் எனக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி விடுவா. ஆனா நம்ம எம்கே என்ன சொல்றானா, இங்க பாரு நீ உன்னுடைய அம்மாவுக்கு லாயலா இருக்கிற, நான் ஹீரோக்கு லாயலா இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ மாடிக்கு வந்திருப்பான் இல்லையா, அங்க அந்த ஏஞ்சலிக்கா பொண்ணை பார்த்துட்டான். அவ்வளவுதான் அவ கூட சண்டை போட அவளும் பாத்தீங்கன்னா சும்மா இல்ல பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோவை ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணிடுறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ மேனேஜ் பண்ணி அவளை அடிச்சு எப்படியோ பிடிச்சிடுறான். இருந்தாலும் அவ தப்பிச்சு வேகமா வெளியில ஓட ஆரம்பிக்க ஹீரோவும் விடுற மாதிரி இல்ல, துரத்தி ஓடுறான். ஒரு கட்டத்துல அவன் நம்ம ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்க அந்த டைம்ல என்ன பண்ணிடுறானா, நான் கீழே விழுந்து செத்து போவேனே தவிர உன்கிட்ட மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளுடைய உயிரை மாய்ச்சிக்கிறா. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம எம்கே வந்து டில்டா கிட்ட நீயும் ஓடிரு இல்லைன்னா உன்னையும் ஹீரோ பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட. அடுத்தது நம்ம ஹீரோவும் இந்த எம்கேவும் பாத்தீங்கன்னா எங்க போறாங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போவாங்க. அங்க வச்சுதான் இந்த எம்கேவுக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு ரீட் பண்ண முடியும்ன்றது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம தலைவரை மீட் பண்றதுக்காக ஹீரோ வரான். அந்த டைம்ல இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நம்ம அந்த விடோவை வந்து அட்டாக் பண்ணோம்ல, அவன் மேல வார்த்தை எடுத்தோம்ல, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, அவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால நம்ம 3வது ரீஜன் ஹெட் கூட போய் சேர்ந்துக்கணும். சோ நீ என்ன பண்றனா, அந்த 3வது ரீஜன் ஹெட்டோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணை மீட் பண்ணி மீட்டிங்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணு அப்படின்னதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த 3வது ரீஜனோடைய ஹெட்டோட அசிஸ்டன்ட்டை மீட் பண்றான். அவளுடைய பேர் வந்து சைஃபர். அவன் என்ன சொல்றானா, இங்க பாரு எல்லாருமே உங்க மேல கோவத்துல இருக்கிறாங்க, மத்த ரீஜன்ல இருக்கிற எல்லா ஹெட்டுமே உங்க மேல கோவத்துல இருக்கிறாங்க, அதனால உங்களுடைய ராஜ்யத்தை காத்துக்கணும்னா நீ என்ன பண்றனா, அந்த தலைவரை நீயே கொலை பண்ணிரு, இல்லனா எல்லாருமே உங்களை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே லாயலா இருப்பான் இல்லையா, அதனால அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே சரி ஓகே நான் எங்க தலைவர்கள் கூட மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் வேணா அரேஞ்ச் பண்றேன், ஆனா அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட. அந்த சமயத்துல இந்த சைடு இந்த எம்கேவை காமிச்சா அவன் என்ன பண்றானா, ஹீரோடைய ரூம்ல இருந்து ஒரு புக் ஆட்டையை போடுறான். அதான் அந்த டில்டாவுடைய ஆபீஸ்ல இருந்து எடுத்திருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ கூட வாங்கி வச்சிருப்பானே, அந்த புக் ஆட்டையை போட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்து இதை எனக்காக ரீட் பண்ணி காமிங்களேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அதுல டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்குது. அப்ப யாரோ அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியான சத்தம் கேட்க உடனே எம்கே வந்து சைட்ல போய் ஒளிஞ்சிக்கிறான். சோ யார் வந்திருக்கிறான்னு பார்த்தா தலைவர் தான் வந்திருக்கிறாரு. வந்து என்ன கேட்கிறாருன்னா, இங்க பாரு நீ என்னுடைய பையனுடைய உயிரை வந்து காப்பாத்தினல, அதே மாதிரி என்னுடைய உயிரையும் காப்பாத்து, எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்பவே கஷ்டம், ஆனா அதை குறைக்கிறதுக்கான மருந்து வந்து என்னால கொடுக்க முடியும், சோ நான் உங்களுக்காக அந்த மருந்தை வந்து ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது டில்டாவை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ரத்த கரையோட காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ரோட பார்த்ததுமே அங்க ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதற. சோ அங்க இருந்தவங்க எல்லாம் இறங்கி வந்து இந்த பொண்ணுக்கு என்னாச்சோ அப்படின்னு பார்க்க வர்றதுக்குள்ளேயே சைட்ல இருந்து அந்த விடோ தலைவியும் மத்த எல்லாரும் சேர்ந்து இந்த வண்டியில வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. பார்த்தா இது உங்களுடைய ட்ராப் போல. சோ இப்போ இந்த விடோ தலைவியோடைய குரூப் வந்து தனியா யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி அட்டாக் பண்ணி அந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய கோல்டு காயின்லாம் இருக்குது. அதே டைம்ல இவளுடைய குரூப்பை சேர்ந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவருடைய குரூப்ல உள்ள ஒருத்தர் தான். சோ அவரை பிடிச்சிட்டு வந்து இவங்க இப்போ ஒரு கார்ல இருந்து 2 பேரை கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கோடாரியை எடுத்து இவருடைய தலையை வந்து துண்டாக்கிடுறாங்க. சோ ஏதோ ஒரு பிளான் போட்டுறா. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ இந்த எம்கே என்ன பண்றான்ற மாதிரி வந்து பார்த்தா அவன் வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அதுலயும் அவன் என்ன பண்றானா, அவனுடைய கையவே கட் பண்ணி நம்ம அந்த பவரை ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு கட் பண்ண போவான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அதை கட் பண்ணாம விட்டுருவான். சோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அடுத்த நாள் நம்ம எம்கேவை தனியா கூட்டிட்டு வந்து அவனுடைய கையில லைட்டா கட் பண்ணி விட்டுருவான். சோ கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீ உன்னுடைய சக்தியை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணணும், எப்படியாவது கட்டுப்படுத்து அப்படின்னதும் அவனுடைய கண்ணு வந்து அப்படியே மாறுது. ஏன்னா ரத்தம் வந்து அவனுடைய பவர் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லையா, அப்படி மாறி அவன் நம்ம ஹீரோவை ஒரே அடிதான் பறக்க விட்டுறான். பறக்க விட்டு அப்படியே மயங்கி போயிட்டான். சோ அடுத்தது கண் முழிச்சதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாரு உனக்குள்ள கொஞ்சம் பவர் இருக்குது, அதை நீ கட்டுப்படுத்த பழகணும். சோ உனக்குள்ள இருக்கிற நல்ல மெமரியை வச்சு அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம தலைவருடைய இடத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க இவங்க குரூப்ல சேர்ந்த ஒருத்தவங்கள அந்த விடோ லேடி வந்து தலையை வெட்டி அனுப்பியிருப்பா இல்லையா, அந்த தலையை வெட்டி அதுல என்ன அனுப்பியிருக்கானா, 3வது ரீஜனை சேர்ந்த ஒருத்தங்க நோட்ஸ் அனுப்பி இருக்கிற மாதிரி அனுப்பியிருப்பா. இந்த மாதிரி என்னுடைய கோல்டு வண்டியை நீ தானே ஆட்டையை போட்டிருக்கிற, சோ உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்துல இருக்கிற மாதிரியான இது எழுதி இருக்குது. அதனால இந்த தலைவர் இந்த பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு 3வது ரீஜனை சேர்ந்தவங்க நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டாங்க,
அவங்களை சீக்கிரமா கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு ரெடி பண்ண சொல்லு அப்படின்னதும் அவங்க பையன் என்ன பண்றானா நேரா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா இல்லையா, 3வது ரீஜியனுடைய தலைவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை மீட் பண்ணி என்னுடைய அப்பா உங்ககிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஹீரோயினை பார்க்க போலான்னு போகும்போது அங்க ஆல்ரெடி இந்த எம்கே இருப்பான், அந்த புக்கை பத்தி பேசிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது, இந்த எம்கேவுக்கும் பேட்லேண்டை விட்டு வெளியில போறதுக்கான வழி தெரியாது, நம்ம கிட்ட ஏமாத்தி இருக்கிறான், அதனாலதான் இந்த புக்ல இருக்கிற டீடைல்ஸை படிக்க சொல்லி இருக்கிறான்ற மாதிரி புரிய வருது. அதுக்கப்புறம் இந்த எம்கேவை அனுப்பி வச்சதுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தலைவர் என்ன மீட் பண்ணாரு, அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் மாசம் தான் அவர் உயிரோட இருப்பாருன்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிட. அதே டைம்ல இந்த சைடு இந்த தலைவருடைய பையனை பாத்தீங்கன்னா அவன் அந்த அவனுடைய அப்பாவுடைய 3வது ஒய்ஃப் கூட ஆல்ரெடி அஃபேர் வச்சிருந்திருப்பான் இல்லையா, அதாவது 3வது ஒய்ஃப்ன்றது இனிமேல் தான் அந்த தலைவர் கூட கல்யாணம் ஆக போகுது போல, அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதனால அந்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு இனிமேலும் என்னால உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது, எனக்கு உன்னுடைய அப்பா கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்னதும் இந்த தலைவருடைய பையன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இங்க பாரு என்னுடைய அப்பாவையா கல்யாணம் பண்ண போற, 2வது ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்னு தெரியுமா, அவளுக்கு என்ன இயற்கையாவே மரணம் வந்துச்சுன்னு நினைச்சியா, அவளை இவங்க தான் வாண்டடா கொலை பண்ணிட்டாங்க, சோ நீ என்னுடைய அப்பாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிவிட உடனே இந்த 3வது ஒய்ஃப்க்கு சந்தேகம் வருது. அதனால அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட் கிட்ட போய் விசாரிக்க அவன் என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த செகண்ட் ஒய்ஃபும் நார்மலா சாகல, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் ஏதோ ஒன்று பண்ணி செகண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவளுக்கும் பயம் வருது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவளையும் கொலை பண்ணிடக்கூடாது இல்லையா. அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 3வது ரீஜன்ல உள்ள அந்த தலைவரை மீட் பண்ண போறாரு இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இந்த சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்கல்ல அவங்கள அப்ரெண்டிஸா கூட்டிட்டு போவாங்க. அதுல நம்ம எம்கேவை செலக்ட் பண்ணாம மத்த கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். சோ இந்த தலைவர்கள் 2 பேரும் ஒரு சீக்ரெட்டான கைவிடப்பட்ட ஒரு சின்ன ஊர்ல தான் மீட் பண்ண போறாங்க போல. சோ அங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ யார் அது அப்படின்னு தனியா செக் பண்ண வந்தா அங்க இருக்கிறது நம்ம எம்கே தான். உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு இங்க வந்த, சரி ஓகே நீ இங்கே இருந்து யாராவது வராங்களான்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்க உள்ள போய் மீட்டிங் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட அந்த இடத்துக்கு 3வது ரீஜனுடைய ஹெட்டும் வராரு. சோ இவர் தான் அந்த 3வது ரீஜனுடைய ஹெட். அவர்கிட்ட நம்ம தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அந்த தங்கத்தை நாங்க கொள்ளையடிக்கல, அதை கொள்ளையடிச்சது அந்த விடோவா தான் இருப்பா, அவ தான் சதி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு என்னென்னலாமா சொல்ல. ஆனா இவர் பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்ல. அதே டைம்ல இந்த சைடு இந்த எம்கே இங்க வேவு பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அப்போ அந்த இடத்துக்கு சீக்கிரட்டா டில்டா வந்திருக்கிறதே நோட் பண்றான். அவ கையில கோடாரியும் எடுத்துட்டு வந்திருக்கா. அதாவது இது யார் கோடாரினா இந்த தலைவர் கும்பலை சேர்ந்த கோடாரி. இதை வச்சு இப்ப 3வது ரீஜன்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, அவரை மேல எரிஞ்சு அட்டாக் பண்ணா அவர் என்ன நினைப்பாரு, இந்த தலைவர் கும்பல் தான் நம்மள அட்டாக் பண்ண நினைக்குதுன்னு சொல்லிட்டு இவர் கூட போருக்கு வந்துருவாங்க இல்லையா. அதனால இவன் என்ன பண்றானா மறைஞ்சிருந்து அந்த கோடாரியை தூக்கி வீச இதை நம்ம எம்கே பார்த்து ஹீரோக்கு அலர்ட் கொடுக்க டக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படியோ தடுத்துறான். ஆனா அங்க இருந்த அந்த 3வது ரீஜனுடைய தலைவர் என்ன நினைச்சிடறாருன்னா, இவங்க தான் அட்டாக் பண்ண நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே தலைவருடைய கும்பல் அட்டாக் பண்ண சோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேலை சண்டை மூட்டியாச்சு, இனிமேல் இங்க இருந்து தப்பிக்கிறது தான் வேலைன்னு சொல்லிட்டு இந்த டில்டா பொண்ணு ஓட ட்ரை பண்ணும்போது கரெக்டா எம்கே அவளை தடுத்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் என்ன பண்றானா, என் வழியில வராதுன்னு சொல்லிட்டு இந்த எம்கேவை அட்டாக் பண்ணிட்டு ஓடலான்னு பாக்குறான். ஆனா அப்படி அட்டாக் பண்ணதுல நம்ம எம்கேவுக்கு ரத்தம் வந்துருது. சோ ரத்தம் வந்தா என்ன ஆகும், அவனுடைய பவர் ஆக்டிவேட் ஆகுது. அதனால இவளை பிடிச்சி அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கே சாக்கா இருக்குது, என்னடா இவன் ஓவர் பவர்டா இருக்கான்ற மாதிரி. அதனால அவனுடைய பேரை சொல்லி நான் தான் டில்டா, அடே எம்கே உனக்கு என்னாச்சு அப்படின்னும் போதுதான் அவனுக்கு சுய நினைவே வருது. அப்படியே மயக்கம் போட்டுறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர உடனே ஹீரோ மேல அந்த பிளேடு மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓட. அதே சமயத்துல இந்த சைடு இந்த தலைவரை பாத்தீங்கன்னா அந்த 3வது ரீஜனுடைய தலைவர் மடக்கி பிடிச்சிடுறாரு. ஒரு சைடு 3வது ரீஜனுடைய தலைவனும் இன்னொரு சைடு அசிஸ்டன்ட் பண்ணும் 2 பேரும் சேர்ந்து தலைவரை போட்டு தள்ளலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க அந்த பிளேடை காமிக்கிறான். அதான் அந்த டில்டா தூக்கி எறிஞ்சிருப்பா இல்லையா அந்த பிளேடு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த விடோ தான் இது பின்னாடி இருக்கிறா. சோ அவ தான் நமக்குள்ள சண்டை மோட்டிவேட் இருக்கிறா அப்படின்னு இந்த ஹெட் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க என்ன மாதிரி மத்த எல்லாருமே உங்க மேல கோவமா இருக்கிறாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா மத்த எல்லாருக்குமே புரியுமான்னு தெரியல. சோ நீங்க அதுக்குள்ள அந்த விடோவோடைய விஷயத்துல ஏதாவது டீல் பண்ணி முடிச்சிருங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட. இவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை 3வது ரீஜனோடைய அந்த ஹெட்டை நம்ம பக்கம் இருத்தாச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இவருடைய கோட்டைக்கு வராரு. அப்படி பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. சோ இவங்க இந்த மீட்டிங் போனாங்கல்ல அந்த கேப்ல அந்த விடோ லேடியோடைய டீம் இங்க இருந்த நிறைய பேரை கொண்டுட்டாங்க போல. அதுலயும் இங்க வேலை பார்க்குற நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி அந்த தங்கத்தை கொடுத்து அது மூலமா அவங்கள வச்சே கொலை பண்ணிட்டாங்க போல. சோ இது தெரிய வந்ததுமே இந்த தலைவர் இன்னுமே கோவப்படுறாரு. நம்ம ஹீரோ பார்த்து சீக்கிரமா அந்த விடோ எங்க ஒளிஞ்சிருக்கான்றத கண்டுபிடி, அவளை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா கத்த.
அதே சமயத்துல இந்த தலைவருடைய பையன் இருக்கான் இல்லையா, அவனை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கான்ல, அதான் 3வது ரீஜனுடைய தலைவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு, அவ விடோவை மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரா. இவன் என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் சீக்கிரட்டா இந்த விடோவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா போல. அதுலயும் இந்த விடோ இப்போ தலைவர் பையன் கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு, உனக்கு உன்னுடைய அப்பாவை கொஞ்சம் பிடிக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவர் உன் பேச்ச கேட்க மாட்டாருன்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நீ என்ன பண்றானா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கு உன்னுடைய அப்பாவுடைய பொசிஷனை கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்டயும் நான் டீல் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த எம்கே இருக்கான்ல, அவனை எனக்கு பிடிச்சிட்டு வரணும். அப்படி பிடிச்சிட்டு வந்தா நான் உங்களை அந்த இடத்துக்கு சொன்னபடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால இந்த தலைவர் பையனும் பார்த்தீங்கன்னா இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிச்சா, ஹீரோ யாரை மீட் பண்ண போயிருக்கானா, ரிவர் கிங்னு சொல்லப்படுற ஒருத்தரை மீட் பண்ண போயிருக்கிறான். இவர் இன்னொரு ரீஜனுடைய ஹெட். அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று காமிக்கிறான். ஸோ இந்த கிஃப்ட் இந்த ரிவர் கிங் தான் இந்த வீல் சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அந்த தாத்தா, அவருக்கு கிஃப்டா கொடுத்தது. ஸோ அதை நம்ம ஹீரோ வந்து இவர்கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி நீங்க எனக்கு உதவி பண்ணணும், இந்த பேட்லேண்ட்ல இருந்து வெளியில போறதுக்கான வழியை வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படின்னதும், தம்பி என்னப்பா நீ இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற, நான் கிஃப்ட் கொடுத்தது அந்த வீல் சேர் காரருக்கு தான், நீ என்னன்னா அதை வச்சுட்டு என்கிட்ட ஃபேவரா கேட்குற. சரி ஓகே, நான் உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஸோ நான் ஒரு டைம் என்னுடைய போட்ல நிறைய அப்ரண்டிஸை வந்து கூட்டிட்டு வரும்போது அதுல ஒருத்தன் என்ன பண்ணானா, அதுக்குள்ள இருந்த மத்த எல்லாருமே கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அவனை மட்டும் நீ பிடிச்சிட்டு வந்தேன்னா உனக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன் சரியா அப்படின்னு அவருடைய போட்டோவை காமிக்க, அது யாருன்னு பார்த்தா அது நம்ம எம்கே தான். ஸோ எம்கேவை இவரும் தேடிட்டு இருக்கிறாரு போல. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவும், என்னடா இது எம்கேவை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அப்படி யாரு தான் அவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே எம்கேவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த போட்ல வந்த எல்லாத்தையுமே ஏன் கொலை பண்ண, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ஹீரோவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். டக்குன்னு நம்ம ஹீரோ கண் முழிச்சுக்கிறான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோடைய கனவு தான். அது போக இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருப்பான். அதனால அங்க ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதான் எம்கே வந்து எடுத்துட்டு வந்திருப்பானு. அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஒன்று இருக்கவும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஒரு இது இருக்கும் இல்லையா, அதான் அந்த காம்பஸ், அந்த காம்பஸ் அதுல வச்சு பாக்குறான். அது வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகி வேகமா அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு விடோடைய இடத்த காமிச்சா, அங்க இந்த விடோ நிறைய பேரை வெல்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுடைய ஆர்மில நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவருடைய இடத்துல நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்திருப்பா இல்லையா, அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்ட ஆட்கள் தான் இவங்கெல்லாம். அங்க வந்து சாதாரண வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்து அவங்களுடைய ஆட்களையே போட்டு தலை வச்சிருப்பா. ஸோ இப்போ இவளுடைய ஆர்மிலே வந்து ஜாயின் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சூப்பரான லைஃபை வந்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா கையை கட் பண்ணி ரத்தம் வர வைக்கிறா. ஸோ அது மூலமா இவங்கள யாராவது எம்கேவா இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ண. அதே சமயத்துல இந்த சைடு தலைவருடைய பையனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானா, அந்த எம்கேவோடைய நெக்லஸ் வந்து எடுத்திருப்பான் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அந்த வீல் சேர்ல இருக்கிறவர்கிட்ட காமிச்சு, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் இதை பார்த்துட்டு, இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா உன்னுடைய தாத்தா கிட்ட போய் நீ இதை பத்தி கேட்டீங்கன்னா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க. அதே சமயத்துல இந்த தலைவரும் பாத்தீங்கன்னா அவருடைய ஆர்மிக்கு இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும் இல்லையா, அதனால நிறைய அப்ரண்டிஸை வர வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு பயங்கரமான தலைவலி வந்துருது. அப்படியே அந்த இடத்துலயே விழுந்துடுறான். ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் தான் தலைவருக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க வரா. அப்படியே அவருக்கு செக் பண்ணி பார்த்து அவருக்கு எமர்ஜென்சியா நிறைய மெடிசன்லாம் கொடுக்குறா. ஸோ இதை பார்த்து இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும், என்னன்னா உன்னுடைய ஃபேமிலியை வந்து நான் கொலை பண்ணல, ஹீரோ தான் கொலை பண்ணி நெருப்பு வச்சான் அப்படின்ற மாதிரி பெரிய பொய்ய சொல்லி விட்டுறான். அதே சமயத்துல இந்த சைடு தலைவருடைய பையன் பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அவருடைய தாத்தாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேட்க, அவர் இதை பார்த்துட்டு இது வந்து அஸ்ரான்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி, ஆனா அந்த சிட்டி வந்து கதைகள்ல இருக்கிற மாதிரியான ஒரு சிட்டி தான், உண்மைக்குமே அந்த மாதிரியான சிட்டிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த தலைவருடைய பையனை பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுமே இவர் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எதையோ சொல்றாரு. அது மூலமா இவருக்கு வேற ஏதோ தெரிஞ்சிருக்குது. அதை வந்து அவருடைய பேரனான இந்த தலைவருடைய பையன் கிட்டே மறைச்சிட்டாருன்றது நல்லாவே புரியுது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா, அவன் பாத்தீங்கன்னா அவன் கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு இந்த விடோவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா விடோ வந்து ரகசியமா ஒரு இடத்துல தானே இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணி ஜெயிச்சிடலாம் இல்லையா. அதனால அவங்க இருக்கிற இடத்த தேடி போயிட்டு இருக்க காட்டுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு பிளேடு மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாக்குறான்.
உடனே அதை எடுக்க போலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்து அதை தொட்டு காமிக்கிறான். பார்த்தா அது ஒரு ட்ராப் போல. இந்த கார்டு ஃபுல்லுமே அந்த ட்ராப் வந்து செட் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஜம்ப் பண்ணி ஒரு மரத்தோடைய பிரான்ச்ல அடிக்க அங்க இருக்கிற எல்லா ட்ராப்பும் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த காட்டு வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரே ஒரு ட்ராப் வந்து ஆக்டிவேட் ஆகாம இருந்திருக்கும் போல. அதுல ஒருத்தன் கால் வச்சு வசமா மாட்டிக்கிறான். சோ அதனால இன்னைக்கு நைட் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த எம்கே கிட்ட நீ கொஞ்ச நேரம் இங்க எல்லாருமே தூங்கும் போது நீ வாட்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாருமே தூங்க ஆரம்பிக்க இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டில்டா பொண்ணு வந்துடுறா. அவன் என்ன சொல்றானா இங்க பாரு உன்கிட்ட இருக்கிற பவர்னால தான் உன்னை யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. என்னுடைய அம்மாவும் சரி மத்த எல்லாருமே சரி உன்னை அதுக்காக தான் அடைய நினைக்கிறாங்க. சோ யாருக்கிட்டையும் நீ மாட்டிக்காத. முக்கியமா அந்த ஹீரோ வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடு. அது போக நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பவர் யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு நீ ரொம்பவே வீக் ஆயிடுவ. இன்னும் சொல்ல போனா நிறைய பவர் யூஸ் பண்ணா நீ சாக கூட வாய்ப்பு இருக்குது. சோ யாரையுமே நம்பாத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பின்னாடி வழியா வந்து இந்த டில்டா பொண்ணை பிடிச்சிட்டான். சோ நம்ம எம்கே வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறான் இவளை வந்து விட்டுருங்க. இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு இவளுடைய அம்மாவை பிடிக்க இவ தான் ஒரே வழி. இவன் கிட்ட கேட்டு தான் இவளுடைய அம்மாவுடைய லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவளும் அந்த இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அப்போ அந்த அங்க இருந்த ஒருத்தன் வந்து உண்மையை சொல்லு உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்டுட்டு இருக்கும்போது டில்டா பொண்ணு அவனை கடிச்சு வச்சிடறான். சோ இதை பார்த்த ஹீரோ வந்து இவ சொல்ற மாதிரி தெரியல அதனால இவளை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு விடவும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள வரும்போது அங்க ஒரு கத்தியையும் அந்த டில்டா பொண்ணுடைய ட்ரெஸ்ஸையும் லைட்டா கிழிச்சு சொருகி வச்சிருக்காங்க. சோ இது மூலமா டில்டா வந்து மாட்டிக்கிட்டா. அவளை வந்து ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அங்கதான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அவளை எப்படியாவது நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதனால அங்க வேலை பார்க்குற நம்மளுடைய ஸ்பையை அலர்ட்டா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறா. அதே சமயத்துல இந்த சைடு இந்த மூணாவது ஒய்ஃபா மாற போறான் இல்லையா அவன் வந்து இந்த தலைவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அவளுக்கு வலிப்பு வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. அதே சமயத்துல இந்த இடத்துக்கு இந்த டில்டா பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜெயில வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அவகிட்ட நம்ம ஹீரோ வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறான். உன்னுடைய அம்மா எங்க உண்மையை சொல்லிடு இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அவளை காயப்படுத்தல. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு விடோ வந்து வந்துட்டாங்க. சோ அவளுடைய ஸ்பை மூலமா இந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டா. சோ இங்க இருக்கிறதோ எம்கே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த டில்டா அதுக்கப்புறம் அந்த டில்டா பொண்ணு ஒருத்தனை கடிச்சிருப்பா இல்லையா அந்த 4 பேர் தான். சோ வந்ததுமே அந்த எம்கேவை நாக் அவுட் பண்ணிட்டு அடுத்தது வேகமா பொண்ணை காப்பாத்த போறா. ஆனா அங்க இருக்கிறது யாரு ஹீரோ தானே. சோ ஹீரோ கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் பொண்ணை கூட்டிட்டு போக முடியும். அதனால ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சண்டை வந்து பயங்கரமா நடக்கும். நம்ம ஹீரோவும் அவளை போட்டு பயங்கரமா அடிக்க அவளும் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியா ஒரு ரூம் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஆர்மர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதையும் எடுத்து வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு அதே டைம்ல நம்ம எம்கே என்ன பண்றான்னா டில்டாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டில்டாவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பின்னாடி கோடி அந்த ஒருத்தன் இருக்கான் இல்லையா அந்த அப்ரண்டிஸ் இந்த டில்டா பொண்ணு கூட கடிச்சு விட்டுருவாளே அவன் வந்து எம்கேவை பின்னாடியோடய வந்து அடிச்சு மயக்கமாக்கி இந்த டில்டா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா டில்டா வந்து கடிச்சு வச்சதுக்கு இப்ப பழி வாங்க போறான் போல. ஆனா அவனுக்கு தெரியாது போல இந்த டில்டா பொண்ணு பயங்கரமா சண்டை போடுவானு. சோ இவன் வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு துவம்சம் பண்றான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு வெளியில போய் இங்க இருந்து எவனும் தப்பிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டான். சோ உள்ளே 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் அந்த விடோ லேடியை போட்டு பயங்கரமா அடிச்சு கிட்டத்தட்ட அவளை கொலை பண்ண போவான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம எம்கே என்ன பண்றான்னா இந்த கூண்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரத்தத்தையே லைட்டா கட் பண்றான். அப்படி கட் பண்ணதும் கட்டுப்பாட்டை மீறி போயிடுவான் இல்லையா அப்படி மீறி போய் அந்த ரூமோடைய கதவையே உடைச்சிடுறான். ஸோ பின்னாடி தான் அந்த அப்ரண்டிஸும் நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் இதனால பறந்து ஒரு இதுலயே போய் சொருக அந்த இடத்துல செத்து போயிட்டான். ஸோ இதை சைட்ல இருந்து பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ எம்கேக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எம்கேவை பார்க்க போக இந்த கேப்ல விடோ லேடியை எப்படியோ டில்டா வந்து காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அப்படி கூட்டிட்டு போகும்போது தான் கரெக்டா அந்த இடத்துக்கு தலைவர் வராரு. வந்து இதெல்லாம் பாத்துடுறாரு. பார்த்துட்டு ஹீரோ எதுக்கு அவங்கள தப்பிக்க விட்டான் ஒருவேளை ஹீரோ தான் அந்த ஸ்பையா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு அப்ரண்டிஸ் வந்து செத்து போயிருப்பான் இல்லையா அவனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த ரிவர் கிங் கிட்ட கொண்டு வரான். ரிவர் கிங் கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இந்த மாதிரி நீங்க ஒரு போஸ்டர் காமிச்சிங்களா எம்கே அந்த எம்கே உடைய தலை தான் இது அவனை நான் கொன்னுட்டேன். சோ நீங்க எனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு ஏமாத்தி ஹெல்ப் கேட்க அவர் இந்த தலையை பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு நைட் வந்து இந்த பேட்லேண்ட்ல இருந்து போறதுக்கான ஒரு போட் வந்து வரும். அதுல வந்து நீ யாரையோ தப்பிக்க வைக்கணும்னு சொன்னல அவங்களை ஏத்தி விட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு ரெடியாரு இங்க இருந்து நீ தப்பிச்சு போகணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து என்ன கோவத்துல இருப்பாங்கன்னா ஹீரோ தான் இவளுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நீ தானே என்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ண நீ தானே தீய வச்ச உண்மையை சொல்லு அப்படின்னதும் ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடியே நான் எதுவும் பண்ணல எல்லாம் பண்ணது அந்த தலைவர் தான் ஃபயர் மட்டும் தான் நான் வச்சேன்ற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின்
வந்து கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது இந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அதான் அந்த லீடருடைய பையன் அவனுடைய தாத்தாவை மீட் பண்ணி அந்த நெக்லஸை காமிச்சு கேட்டிருப்பான் இல்லையா. தாத்தா கூட தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த தாத்தாவுடைய ஒரு ஆள் வந்து எங்க போறாருன்னா ஏதோ ஒரு கோவில் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போறாரு. உள்ள பார்த்தா 3 மாங்ஸ் இருக்காங்க. அந்த 3 துறவி கிட்டையும் இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருந்த ஆளை வந்து இந்த தாத்தா கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரீஜன்ல தான் இருக்கிறானா, ஸோ நீங்க வந்து அவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த 3 துறவிகளும் என்ன பண்றாங்கன்னா காரை ரெடி பண்றாங்க. காரு பின்னாடி ஏதோ ஒரு பாக்ஸை எடுத்து வைக்கிறாங்க அந்த எம்கேவை பிடிக்கிறதுக்காக. நேரா அவங்களும் இந்த ஃபர்ஸ்ட் ரீஜனுக்கு தான் கிளம்பி வராங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு தலைவருடைய வீட்டை காமிச்சா அங்க இந்த 3வது ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பார்த்ததுமே இந்த 3வது ஒய்ஃபுக்கு பயமா தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு தலைவர் வராரு. தலைவர் வந்து ஒரு இதை காமிச்சு இது நீ தான் பண்ணியா, செகண்ட் ஒய்ஃபை நீ தான் கொலை பண்ணியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்ன நம்புங்க நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னதும். ஆனா அந்த தலைவர் வந்து நம்புற மாதிரி இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, உங்க அப்பா வீட்டுக்கே ஓடிடு அப்படின்னு சொல்லி இவளை வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ இவளுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல, வேற வழி இல்லாம அப்பா இடத்துக்கு போறா. ஸோ ஆக்சுவலா அந்த தலைவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது இல்லையா. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து கடவுள் மேல அதிக நம்பிக்கை போல. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய அப்பா தான் அந்த தாத்தா. ஸோ அந்த தாத்தாவும் ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்றவர் போல. அதனால ஏதோ ஒரு சடங்கு பண்ணி அவருடைய பொண்ணை மறுபடியும் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினை யாரோ ரகசியமா கடத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம டில்டா பொண்ணு தான். எங்க கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கானா அவளுடைய அம்மாவுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோ கூட சண்டை போடும்போது அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறா. கூட்டிட்டு வந்து எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி டாக்டர் தானே. ஸோ அதனால இந்த விடோ லேடிக்கு எப்படியோ நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு காப்பாத்திடுறா. காப்பாத்திட்டு ஒரு 3 மருந்து எடுத்து வைக்கிறா. 3 மருந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி இதுல ஒரே ஒரு மருந்து தான் கரெக்டான மருந்து, இதை நீங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க பழைப்பாங்க. ஆனா அது எது கரெக்டான மருந்துன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், என்ன மறுபடியும் சேஃபா என்னுடைய ஊருக்கே போய் விடுங்க நான் வந்து சொல்றேன்னும் போது அந்த விடோ லேடியும் அவளுடைய பொண்ணுகிட்ட நீயே போய் விட்டுரு அப்படின்னதும். ஸோ அந்த டில்டாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்றா. இப்போ உண்மையை சொல்லுங்க, அந்த 3 பாட்டில் எது உண்மையான மருந்துன்னும் போது அந்த ப்ளூ கலர் மருந்து இருந்துச்சுல்ல அதுதான் உண்மையான மருந்து. அதை வந்து நீ வந்து உன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தா அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னுடைய இஷ்டம் தான், ஏன்னா உங்க அம்மா உன்னை ரொம்பவே இதுவா யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு. ஏன்னா ஹீரோவை இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஸ்பையை நினைச்சிட்டாரு இல்லையா. அதனால ஹீரோவை பிடிச்சு அடிச்சு எனக்கே துரோகம் பண்ண பார்த்தல அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்தான், ஆனா அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பலன் இது தானே. அதனால ரொம்பவே சோகமாகறான். அதே சமயத்துல இந்த தலைவருக்கு எம்கேவை பத்தி தெரிய வந்திருக்கும் இல்லையா, அதனால எம்கேவை கூப்பிட்டு ஒரு டீல் போடுறாரு. இந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணியனா நான் வந்து ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறேன், கூடவே நீ டில்டா பொண்ணு கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னதும். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எம்கே வந்து பொண்ணுங்க கூட இருந்ததே கிடையாது போல, அதனால என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னதும். ஓ நீ பொண்ணுங்க கூட இருந்ததே கிடையாதா, வா நான் உன்னை நிறைய பொண்ணுங்களை இன்ட்ரோ பண்ணி விடுறேன், அது மூலமா பொண்ணுங்க கூட எப்படி பழகணும்ன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அடைச்சு போட்டிருக்காங்க இல்லையா சிறையில, அந்த சிறைக்கு அந்த வீல் சேர் தாத்தா வராரு. ஸோ வெளியில இருக்கிற காவலாளியும் தாத்தா நீங்க எல்லாம் வரக்கூடாதுங்க அங்க போங்க அப்படின்னதும் டக்குன்னு அவர் அடிச்சு நாக் அவுட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. சீக்கிரமாங்கிறது தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் நமக்கே தெரியுது அந்த வீடியோடைய ஸ்பை வந்து வேற யாரும் கிடையாது, இந்த தாத்தா தான் போல. ஸோ நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கையில ஒரு நெக்லஸையும் கொடுக்குறாரு. இந்த நெக்லஸ் இந்த எம்கே உடைய கழுத்துல கிடந்துச்சு இல்லையா, அதே நெக்லஸ் மாதிரி இருக்குது. சோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீ சின்ன வயசுல கண்டுபிடிக்கும் போது உன்னுடைய கழுத்துல இந்த நெக்லஸ் இருந்துச்சு, சோ இது உனக்குரியது தான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம தலைவர் எம்கேவை எங்க கூட்டிட்டு வந்திருப்பாருன்னா ஒரு விபச்சார விடுதிக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ ஆனா அங்க பாத்தீங்கன்னா யாருமே இருந்த மாதிரி இல்ல, ஏன்னா இங்க இருந்த பொண்ணுங்களே காணோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா இவங்களை வந்து சுத்து போட்டுட்டாங்க போல. என்னன்னா அங்க இருக்கிறது இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த 3வது ரீஜனுடைய தலைவன், அவர் கூடவே நம்ம தலைவருடைய பையனும் இருக்கிறான். ஏன்னா இவங்களுக்குலாம் இந்த எம்கே வேணும் இல்லையா, இந்த எம்கேவை விடோ கிட்ட ஒப்படைச்சா அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும்ல, அதனால இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ தலைவரால் இதை ஏற்றுக்கவே முடியல. அதனால என்ன பண்றாருன்னா டக்குன்னு அந்த பையனுடைய கையை கட் பண்ணி விட்டுட்டு அவனுடைய பவரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு அங்கிருந்து ஒளிஞ்சிட்டாரு. அப்புறம் என்ன இந்த எம்கே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யாராலையுமே அவனுடைய கிட்ட கூட வர முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பவர் இருக்குது. அதே சமயத்துல இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த தலைவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றான். மீட் பண்ணி இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருந்தேன், ஆனா நீங்க
நீங்க என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கத்தியாலேயே சொருக்கிட்டுறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு சண்டே காமிச்சா நம்ம எம்கே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு பொழந்து எடுக்கிறான். கிட்டத்தட்ட இந்த தலைவருடைய பையனை கொலை பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்றான். ஆனா ஹீரோவை ஒரு தள்ளுவான். ஹீரோ பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு அந்த 3 மாங்ஸ் வராங்க. அதான் அந்த 3 துறவி வராங்க. வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த எம்கே வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. எந்திரிச்சு வந்து இந்த மாங்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுலயும் ஒரு 2 துறவி வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த துறவிக்கு ஈடு கொடுத்து நம்ம ஹீரோ வந்து வெறித்தனமா சண்டை போடுறான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த 2 துறவியாலையுமே நம்ம ஹீரோவை கட்டுப்படுத்த முடியல. உடனே அந்த 2 பேரும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு டெக்னிக்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால அங்க இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அவங்களுடைய கண்ணு கருப்பா மாறுது. அப்படி மாறி மறுபடியும் ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. அவ்வளவுதான், இந்த பவர்ல நம்ம ஹீரோவால தாக்கு பிடிக்க முடியல. பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அது போக அந்த எம்கே வேற பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவனை இவங்க ஒரு பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல, சீக்ரெட்டான பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ள அடைச்சிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் இங்க மயக்கமா இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட யாரோ வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு தெரியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட டெட் பாடிஸ் தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோவா காணோம். அவனுடைய ஸ்வாட் மட்டும் தான் இருக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு கப்பல்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரிவர் கிங் தான். அவர் அந்த தலையை காமிச்சு என்னே ஏமாத்த பார்த்துட்டல்ல, எம்கேயோடைய தலைன்னு சொல்லிட்டு வேற எவனுடைய தலையை வந்து காமிச்சு ஏமாத்த பாத்தியா, நீ என்ன இந்த பேட்லேண்ட்ல இருந்து தப்பிக்கணும்னு தானே சொன்னேன், நானே உன்னை கூட்டிட்டு போய் வெளியில எங்கேயாவது வித்துடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல கூட்டிட்டு போக, அதே சமயத்துல இந்த சைடு நம்ம எம்கேவை காமிக்கிறாங்க. அவனை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எம்கேவும் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து அதை திறக்க எவ்வளோ ட்ரை பண்றான், அவனால முடியல. ஸோ கார்ல அந்த பேட்லேண்டை விட்டு தாண்டி போறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சீசன் இருக்குது. ஸோ அதுல தான் இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த எம்கே யாரு, ஸோ நம்ம ஹீரோ எப்படி மறுபடியும் இந்த பேட்லேண்டுக்கு வந்தானா இல்லையா, ஹீரோயினை காப்பாத்தினானா, ஸோ அந்த 7 ரீஜனுக்கும் என்ன ஆச்சு, உண்மைக்குமே அந்த அசுரான் சொல்லப்படுற சிட்டி வந்து இருக்குதா இல்லைன்னா அது கற்பனை உலகம் தானா அப்படின்ற எல்லா இதுக்குமே பதில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால் செகண்ட் சீசன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசன் பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால் செகண்ட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா அதிக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உடனே நான் செகண்ட் சீசன் பண்ணிடுறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.